வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? பிக் பாஸ் தமிழ் ஓட்டோட 10த் டே இன்னைக்கு. திவாகருக்கு வந்து சூப்பரா ஓட்டு ஏறுது. யார் தான்ப்பா வெளில போப்போறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரோரா, அப்சரா, அ கெமி இந்த 3 பேர்ல யார் வேணா வெளில போலாம் அப்படிங்கிற மாரி ஒரு சூழல் இருக்கு. பட் அதுக்கு என்ன காரணங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். பிக் பாஸ் ஓட்ட பொறுத்தவரைக்கும், யார் எப்ப வந்து ஓட்டு குறையும்னே தெரிய மாட்டேங்குது. கன்டென்ட்ட வச்சு தான் ஓட்டு போடுறாங்களா? இல்ல மக்கள் அங்க வந்து என்ன செய்றாங்கங்கிறது, என்ன எப்படி விளையாடுறாங்கங்கிறது ஓட்டு போடுறாங்களா? இல்ல ரசிகர்கள ஃபாலோவர்ஸ் வச்சு ஓட்டு போடுறாங்களா? எதுவுமே புரியலங்க. இத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகே. சூப்பர், சூப்பர். இந்த வோட்டிங் அப்படியே பார்த்துடலாமா? ஓகே. இங்க ஓட்டு இவரு திவாகர் வந்து கிட்டத்தட்ட 23.47% 1,06,062 வாக்குகள்ல முதல் இடத்துல இருக்காரு. சபரி 2வது இடம் 20.49% 90,829 ஓட்டு. பார்வதி 3வது இடம் 11.29% 50,038 ஓட்டு. கம்ருதீன் 9.8% 48,540 ஓட்டு. ரம்யா 8.13% 36,042 ஓட்டு. 5வது இடம். 6வது இடம் எஃப்ஜே 6.98% 30,951 ஓட்டு. அப்சரா 6.8 30,148 ஓட்டு. கெமி 29,698 8வது இடம். அரோரா 9வது இடம் 6.55% 29,036 ஓட்டு. அரோரா வெளியேற்றப்படுவாரா? அப்படிங்கிற ஒரு பெருத்த சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். அரோரா வந்து லவ் கன்டென்ட் குடுக்குறாங்க. அது ஒருத்தர் இல்ல. காத்து வாக்குல 2 காதல் அப்படிங்கிற மாரி 2 பேர லவ் பண்றாங்கன்றான். இல்லங்க அவங்க நெறைய பேர்ட்ட பேசுறதே அப்படிதான் பேசுறாங்க அப்படின்லாம் ஒரு புரளி கிளம்புது. லவ் கன்டென்ட் குடுக்குறவங்கலாம் வெளியில அனுப்புங்க. பிக் பாஸை மூடுங்க, இழுத்து மூடுங்க அப்படின்லாம் வந்து நெறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து நெறைய கன்டென்ட் இருக்கு அவங்களால அப்படிங்கிறதால கொஞ்சம் ஹோல்டு பண்ணுவாங்க. கெமி வந்து பிசிக்கலா ஆடக்கூடிய நபர். அதேபோல ஒரு ஆக்ரோஷமா விளையாடக்கூடிய ஒரு நபர். அதனால அவங்களையும் வெளிய அனுப்ப மாட்டாங்க. அப்ப அப்சரா வந்து இந்த டாஸ்க் ஜெயிச்சிருக்காங்கங்கிறாங்க. தெரியல எனக்கு. நாளைக்கு தான் தெரியும். இந்த மாஸ் டாஸ்க் வந்து அவங்க தான் வின் பண்ணிருக்காங்கன்னு ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. பட் அப்சராவே இந்த வாரம் அனுப்ப மாட்டாங்க. அடுத்த வாரம் தான் அனுப்புவாங்கங்கிற மாரி செய்திகள் வருது. அப்ப எஃப்ஜே வந்து திடீர்னு பார்த்தா 6வது இடத்துல போய் உட்கார்ந்திருக்காரு. 9வது இடத்துல இருந்து. அது ஆச்சரியமா இருக்கு. ரம்யா வந்து அந்த 5வது இடத்தை தக்க வச்சுட்டு இருக்காங்க. 8.13% அவங்க வந்து ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு அவங்க சொந்த கதை, சோக கதை சொன்னதுனால கொஞ்சம் ஓட்டு இன்கிரீஸ் ஆயிருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு என்ன தோணுது? 8.5ல 8.05லிருந்து 8.13% இன்கிரீஸ் ஆயிருக்காங்க. அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ஹோல்டு பண்ண வாய்ப்பு இருக்கிறது. கம்ருதீன் வந்து ஓட்டு வந்து அப்படியே தான் இருக்கு. அவரு குறையத தவிர ஏறலன்னு நெனைக்கிறேன். ஆமா, அவருக்கு குறைஞ்சுகிட்டே இருக்கு ஓட்டிங். அவரு நல்லா விளையாடு இறங்கி அடிக்கணும். இறங்கி அடிக்க மாட்டேங்கிறாரு. அதுதான் பிரச்சனை. அதுக்கடுத்து 3வது இடத்துல பார்வதி. பார்வதி வந்து தெறிக்க விடுறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது.